உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026 வரை. என்ன ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் காட்டில் தான் மழை. யூடியூப்பில் உள்ள அத்தனை சோஷியல் மீடியா ஜோசியர்கள் வார பலன், தினப்பலன், ஹவர் பலன், ஹோரா பலன், எல்லா பலனுக்காரங்களும் உங்களுக்கு தாங்க 12 ராசிலேயே நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னாங்க. அவங்க சொன்னதில் எந்த பொய்யும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அனுபவ முடிவுக்கு வந்துடுங்க. உண்மைதான், 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் சனி வருவார் 11. அதே மாதிரி வந்திருக்காரு. ராகு 10 இருக்கார், 2 குரு இருக்கார். 2025 எடுத்துக்கங்க. ஜனவரியிலிருந்து உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் வலுத்திருந்தால் 2025 ஜனவரியிலிருந்து இன்றைய தேதிக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வரவு, அது அவங்கவுங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம் போல் ஒரு பொருள் வரவு வந்திருக்கும். வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலம் இல்லை என்று பொருள். இப்போ விஷயத்தை மட்டும் கேட்டுக்குங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ஆழ் மனசுல சில கற்பனைகள், சில திட்டங்கள், கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் நாம் ஏதாவது சாதிச்சிருவோமா, செஞ்சிருவோமா, கொண்டுடுவோமா. மேருஜி வேற சொல்லிட்டாரு, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சனி வருமா, அது வந்துருக்குது. கடந்த 2025 நமக்கு ஏதாவது நல்லது நடந்ததா அப்படின்னு நீங்கள் அசை போடுங்க. மாடு தானே நீங்கள், உங்கள் ராசியோட சிம்பலே மாடு தானேங்க. மாடு எப்பவுமே அசை போடணும். வேற எந்த கலைக்கும் முன்னும் பின்னும் அசை போடுறது இருக்குதோ இல்லையோ, ஜோதிடத்துக்கு கண்டிப்பாக வேணும், அறிவியலுக்கு வேணும், மருத்துவத்துக்கு வேணும். அதனால தானே ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துட்றான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனே. உன் பிளட் குரூப் என்ன, ஆபத்து வரும்போது அந்த பிளட்டுக்கு டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைல் போடுங்க உங்கள் ஜாதகத்துக்கு. ஏன் நடக்கலைன்னு நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு என்ன வலிப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்துக்கு நான் ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் ஏன் ஜாதகத்துக்கு நான் ஆராய்ச்சி பண்ணுவேன், உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் தானே பண்ணணும். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ஜாதக நோட் புக் எடுத்து நைட்டு 1 மணிக்கு உங்கள்கிட்ட வாத்தியார் மாதிரி நான் குச்சி வச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்போல்லாம் கிளாஸ் ரூம்லேயே குச்சி வச்சு அடிக்கூடாதுன்ட்டாங்க, கைது பண்ணுற அந்த வாத்தியாரன்றாங்க. அதனால் பசங்க எல்லாம் பொறுப்பெல்லாம் போயிடுச்சிங்க. முன்னாடிலாம் நாங்கள்லாம் பயப்படுவோம் வாத்தியார் அடிப்பாருன்னு. இப்போல்லாம் அடிக்கவே கூடாது, அடித்தா சிறை, வாத்தியாருக்கு சிறை. அப்படி இருக்கும்போது நான் ஜோதிட வாத்தியார், எனக்கு எதுக்கு வம்பு தேவையே கிடையாது. நான் சொல்கிறது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு குருகுலத்தில் போய் கற்றுக்குங்க. அப்போ தான் நீங்கள் உங்களை தெரிஞ்சிக்க முடியும். யூடியூப்லாம் பார்த்து எல்லாம் தெளிவாக முடியாது. பார்த்துக்க நேருக்கு வேண்டி தான் வயசு 100 ஆகிடும், ரைட். அதனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி தான் ஆரம்பிக்குது. மேற்கொண்டு நிறைய திட்டங்களை தீட்டுறீங்க. அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். வீடை விற்று வீடை லோன் போட்டு மேலே கட்டணும். ஏற்கனவே ஹவுசிங் லோனு, அதுக்கே நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்க, ஒருத்தனை தரமாட்டேன்ட்டான். கடந்த 1 வருஷமாக முயற்சி பண்ணுறீங்க, ரைட். அடிப்படை ஜாதகத்தில் அது கிடைக்கணும்னு விதி ஆன கிரக அமைப்பு இருக்கணும். அது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இல்லைனாக்கா ஒரு குருகுலத்தில் சேர்ந்து கற்றுக்கணும், ரைட். பிறகு இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் இந்த ராசி பலனில் சொல்ல முடியும். ராசி பலன் என்பது ஊறுகாய், அடிப்படை ஜாதகம் என்பது தான் நமக்கு என்ன மெட்ராஸ் மீல்ஸா, நார்த் இந்தியன் மீல்ஸா, ரிச் மீல்ஸா, மீடியம் மீல்ஸான்றது. அதனால் முக்கிய நிகழ்வுகள் தான் நான் சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், வெளியூர் போகணும் அப்படின்ற சிந்தனை இருக்குது. மனைவியை பார்த்தாலே அந்த அம்மா ஒரு பத்திரகாளி மாதிரி, ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரியே இருக்குது மனைவி. குடும்பத்தில் பொருளாதார கஷ்டம். அதன் பிறகு என்னென்னமோ கையை ஊனி கரணம் போட்டு பார்க்குறீங்க. பல தொழில் பண்ணுறீங்க. மெடிக்கல் ரெப்பாக போகிறீங்க, நாட்டு மருந்து கடை வைக்கலாமான்னு பார்க்குறீங்க. ஏன்னா சனி 30 வருஷத்துக்கு வாட்டி வருவார். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாமான்னு பார்க்குறீங்க. அடுத்ததாக ஒரு நண்பன் கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க, ஒரு நண்பி கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க. பிறகு அங்கிருந்து வாங்க அப்படியே முத்தான 4 பலன் கேளுங்க. முதல் பலன், கடந்த 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துகிட்டு இருந்தது. 11 நவம்பர் 2025 வர்ற பணமும் அரெஸ்ட் ஆகி நிற்குது. போடு தடா அப்படின்ற மாதிரி தடா. பிறகு அது எப்போ ரிலீஸ் ஆகுது அந்த தடா? 11 மார்ச் 2026 ரிலீஸ் போட்ட தடா ரிலீஸ். அந்த 11 நவம்பர் 2025 11 மார்ச் 2026 வரலும் தடா, அது இப்போ ரிலீஸ் ஆகுது 11 மார்ச்சுக்கு மேலே. ரெண்டாவது முத்தான பலன், வருகின்ற 1 மார்ச் 2026 25 மார்ச் 2026 உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான லாபத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கினை கிரக அமைப்புகளும் பலமும் நோக்கி இருக்கிறதோ அந்த இலக்கை அடைவீர்கள். 1 மார்ச் 2026 முதல் 25 மார்ச் 2026. அதன் பிறகு மூணாவது
இதுதான் முக்கியமானது. வருகின்ற 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026, என்னுடைய கருணை அதிகமாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், 11 மே 2026 வரலும் ஹெல்த்தை எச்சரிக்கையாக வச்சுக்கிங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிங்க. அந்த டைமில் ஒரு சர்ஜரியும் உங்களுக்கு உண்டு 2 ஏப்ரலுக்கு மேலே. அந்த 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ அதிகபட்சம் உங்கள் எதிர்பாலினத்துக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சர்ஜரி உண்டு. எதில் சர்ஜரி? மூட்டு வலி, கால், இல்லைனாக்கா அந்த நேரத்தில் ஒரு விபத்து, ஆக்சிடென்ட் நடக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்த்தை எச்சரிக்கையாக வச்சுக்கிங்க. பிறகு 10 ஏப்ரல் 2026 30 ஏப்ரல் 2026 ஸ்பெக்குலேஷன் ஷேர் பிஸ்னஸில் அளவறிந்து செஞ்சால் தப்பிப்பீங்க, இல்லைன்னா நஷ்டமாயிடுவீங்க என்று கூறி, கடந்த 10 வருடங்களாக உங்களுக்கு பண வரும் நாட்களும் சந்திராஷ்டங்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.